போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு முறைகள்ல போக்குவரத்து போலீசார் அபராதங்களை விதித்து வருகிறார். குறிப்பாக ஏஎன்பிஆர் கேமராக்கள் மூலமாகவும் அல்லது செலான் மிஷின் மூலமாகவும் உள்ளிட்ட பல்வேறு முறைகள்ல வாகன ஓட்டிகளுக்கு அபராதங்களை போக்குவரத்து போலீசார் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில பல கோடி ரூபாய் இந்த அபராதங்களை கட்டாமல் வாகன ஓட்டிகள் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ஒரு தகவலானது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அந்த ஏஎன்பிஆர் கேமராக்கள் மற்றும் செலான்கள் மூலமாக விதிக்கப்படக்கூடிய அபராதங்களை இவர்கள் கட்டாமல் இருப்பதால இவர்களை கட்ட வைப்பதற்காக அடுத்த கட்டமாக ஒரு திட்டத்தை போக்குவரத்து போலீசார் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வாகனங்கள்ல இன்சூரன்ஸ் புதுப்பிக்கவோ அல்லது புதிதாக இன்சூரன்ஸ் போடவோ செல்லும் போது அப்போது நிலுவையில் இருக்கக்கூடிய அபராத தொகையை கட்டினால் மட்டுமே அவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் உள்ளிட்ட திட்டத்தை கொண்டு வருவதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் ஒரு திட்டமிட்டு அதற்கான முயற்சியில ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இன்சூரன்ஸ் நிறுவனம் மற்றும் போக்குவரத்து துறை உள்ளிட்டோரிடம் இது குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனை இந்த முயற்சிக்கு பிறகு இது தொடர்பாக போக்குவரத்து துறைக்கு போக்குவரத்து காவல்துறை இதனை இன்சூரன்ஸ் கட்டினால் மட்டுமே புதுப்பிக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கான பரிந்துரையை செய்வார்கள் எனவும் அடுத்த கட்டமாக இதனை கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் போக்குவரத்து காவல்துறை ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே ஆர்டிஓல ஒரு முறையானது இருக்கிறது. அதாவது ஆர்சி புக் கொடுப்பதற்காகவோ அல்லது வாகனத்தை விற்பதற்காகவோ மற்ற முறைகள்ல இவர்கள் ஈடுபடும் போது அதற்கான அபராத தொகை கட்டினால் மட்டுமே இது போன்ற செயல்களில் ஈடுபட முடியும். தற்போது இன்சூரன்ஸுக்கும் இது போன்ற ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சியில போக்குவரத்து போலீசார் தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார்கள்.